அவினாசியை சேர்ந்த ஜவஹர் ஹுசைன் அவர் கேட்கிறாரு, டிஎம்எம்கே உறுப்பினர்கள் டிஎன்டிஜேக்கு மாறி வருவது பற்றி தவறான கண்ணோட்டம் நிலவுகிறது. இதனால் முஸ்லிம்களிடையே பிரிவினை ஏற்படும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இதை பற்றி பதில் தரவும் கேட்டிருக்கிறாங்க. அதாவது வேற இயக்கத்தை டிஎம்எம்கே குறிப்பிட்டு கூட வேண்டியதில்லை. வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க தௌஹீத் ஜமாத்துக்கு மாறி வர்றாங்க. மாறி வந்தா அதை நம்ம ஏத்துக்க கூடாது என்று சில பேர் சொல்றாங்களா, சரியா தவறா கேட்கிறாங்க. ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு இயக்கத்துக்கு வர்ற விஷயத்துல ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்னு ஒரு இயக்கத்தில் இருந்து அவர்கள் ஒரு குற்றச் செயலுக்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவன் தகுதி இல்லைன்னு தூக்கி போடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு ஜாகோ ஒரு தமுமுகவோ வேற ஒரு இயக்கமோ அந்த இயக்கத்தில் அவர்கள் பணியாற்றின வகையில அவங்களே சில குறைகளை கண்டுபிடிச்சு இந்த குறைக்காக வேண்டி அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு வந்த உடனே அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வர்றேன்னு சொல்றாரு. அவங்கள சேர்க்கக்கூடாது. ஏன்? அந்த இயக்கத்தில் இருக்க தகுதியில தௌஹீத் ஜமாத் தகுதியா இருப்பாரு. அந்த இயக்கங்கள் குர்ஆன் ஹதீஸ் பேசுன்னு அவங்க வச்சுக்கல, அவங்களே இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த தூக்கி எறியப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, நடவடிக்கை உள்ளாக்கப்பட்ட ஆட்கள், இவர்களை சேர்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க திருந்தி வரல, அவங்க நீக்காட்டி அங்கதான் இருந்திருப்பார்கள். அந்த இயக்கத்திலிருந்து அவர் நீக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க அங்கேதான் இருந்திருப்பார்கள். அப்ப நீக்கி எறிஞ்சவன தூக்கி எறிஞ்சவன யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் திருந்தி வர கிடையாது. தூக்கி எறியப்பட்டதனால் போக்கிடம் இல்லாமல் இங்க வர்றாங்க, இதையும் கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. அங்க எப்படி கெடுத்து நாசமாக்கினார்களோ அதை கெடுத்து நாசமாக்கி விடுவார்கள். இதுல தௌஹீத் ஜமாத் இதுவரைக்கும் கரெக்டா இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், தௌஹீத் ஜமாத் யாரெல்லாம் தூக்கி போட்டோமோ அவங்களை எல்லாம் மற்ற மற்ற இயக்கத்துக்காரங்க கூப்பிட்டு நினைச்சுக்கிறாங்க, அரவணைச்சுக்கிறாங்க, ஆள் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஆனா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம், மற்ற இயக்கத்தை நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஆட்களை நம்ம என்ன செய்யல, ஜமாத்துல சேர்த்துக் கொள்ளவே இல்லை. நிஜமாக அவர்கள் மனம் மாறி திருந்தி விட்டார்கள் என்கிற மாதிரி வரும்பொழுதுதான் நினைஞ்சிருக்கிறோம், அது செஞ்சிருக்கிறோம். இது ஒரு அடிப்படை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த இயக்கத்துல இருந்திருப்பாங்க. எப்படி இருந்திருப்பாங்க, இது நல்ல இயக்கம் தான், இவங்க தான் தௌஹீத் ஜமாத் தான் போய் சொல்றாங்க, ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்தை கெடுத்து விட்டாங்க, இவங்க சமுதாயத்தை இவங்க தான் போராடுவாங்க, நம்பிக்கை பண்ணாங்க, நம்பிக்கையோட இருந்தாங்க. நாளடைவுல என்ன ஆகுது, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, அவங்க சரியா செய்யல, அவங்க பதவிக்கு ஆசைப்படுறாங்க, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு திட்டம் போடுறாங்க, இதுக்காக வேண்டி நம்ம ரத்தம் சிந்தலையே, இதுக்காக நம்ம அடிக்கலையே என்ன செய்வாங்க, ஒரு காலத்துக்கு பிறகு உணர்வாங்க. உணர்ந்து அவங்களாக வெக்ஸ் ஆகி போய் இது வேணாம், நம்ம ஆரம்பத்தில் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு விளங்கி யாராவது வருவார்களே, ஆனால் அதான் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில அந்த மாதிரி வருவார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யலாம், நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் திருந்தி வரும்பொழுதெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன நிலைப்பட்டிருக்கோம்னு கேட்டா, தூக்கி எறியப்பட்டவர்களை நமக்கு அனுபவத்தில் பார்க்கிறோம். தூக்கி எறியப்பட்ட பல ஆட்களையும் வேற வேற இயக்கத்துக்காரங்க கெஞ்சி கெதறி ஆள் பிடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப கூட நம்ம சமீபத்தில் தூக்கி எறியப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம யாரெல்லாம் நீக்கி இருப்போமோ, யாரெல்லாம் கரப்ட்னு சொல்லிப்போமோ, நம்ம எல்லாருமா சேர்ந்து யாரெல்லாம் சரியில்லைன்னு தூக்கி போட்டோமோ அந்த மாதிரி ஆட்களே ஊரா போய் தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாங்க, அவங்கள தாய்களாகவும் அவங்களோட பிரச்சாரகர்களாகவும் அவங்கள பொறுப்பாளர்களாகவும் போடுற அளவுக்கு போயிட்ட காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்துல அதுக்கு இடம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் வேணாம்னு தூக்கி எறியப்பட்டவங்க ஒரு இயக்கத்தில் வந்தவங்க திருந்தி வருவார்களே, ஆனால் திருந்தி வர்றது உள்ளம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக திருந்தி வர்றார்கள் என்பதற்கான அறிகுறி நமக்கு தெரிந்தால் இந்த ஜமாத்தில் என்ன செய்து கொள்ளலாம், தாராளமா சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாம வந்தார்களே ஆனால் சேர்த்துக் கொள்ளக்கூடாதுங்கிறத இந்த ஜமாத்து தொடர்ச்சியாக முந்தைய நிர்வாகமும் இப்போ உள்ள நிர்வாகமும் இதை கடைபிடிச்சு வருகிறது. இந்த பாலிசி தான் நல்ல பாலிசின்னு நாங்க நினைக்கிறோம்.